வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு மென்ஸ்ட்ரேஷன் அப்போ ஏற்படுது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பெண்கள் இப்போ வந்து நம்ம கிளினிக்ல சொல்றாங்க. அது இளம் பெண்கள், அதாச்சும் 20 to 30 வயசு ஆகட்டும், இல்ல 40 to 50 வயசு மெனோபாஸ் ஆன பெண்களும் சரி, இல்ல மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து நம்ம கிளினிக்ல வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லணும்னா மெனோரேஜியா அப்படின்னு ஆங்கில மருத்துவத்துல சொல்றாங்க. இது அந்த காலத்திலேயே சித்தர்கள் வந்து பெரும்பாடு அப்படிங்கிற ஒரு பெயரால அழைச்சிருக்காங்க. இதை ஏன் பெரும்பாடு அப்படின்னு அழைச்சாங்கன்னா, எக்ஸசிவ் ப்ளீடிங், அதாச்சும் சராசரியா ஒரு பெண்ணுக்கு ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்போ 80 ml வெளியேறணும்னா இவங்களுக்கு 80 ml தாண்டி அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும். அதுவும் கட்டி கட்டியா வெளியேறும். மேலும் சில பேருக்கு அதிகமான வயிற்று வலி வந்து ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள்னாலதான் அதை வந்து பெரும்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையால வந்து சித்தர்கள் அழைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கறத பார்ப்போம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதற்கு காரணங்கள் வந்து நம்ம வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி இளம் வயது பெண்கள், இப்போ ஒரு 20 வயசு பொண்ணு, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, இல்ல கல்யாணமான ஒரு புது பொண்ணுக்கு வந்து ப்ளீடிங் வந்து நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போதுலாம் நார்மலா தான் மேம் இருந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு நார்மலா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹெவி ப்ளீடிங்கிறது எனக்கு ஆரம்பிச்சிச்சு. சில கல்யாணமான புது பொண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த ப்ராப்ளமே வந்துச்சு. அது வரைக்கும் என்னோட மென்சஸ்லாம் நார்மலா ரெகுலரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இரெகுலராகவும் ஆயிடுச்சு. பிளஸ் வந்து இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங்கும் இருக்கு. ஒரு நாளைக்கு பல நாப்கின் நான் மாத்துறேன். 1 மணி நேரம் கூட ஒரு நாப்கின் தாங்க மாட்டேங்குது, ஃபுல்லாவே நனைஞ்சு போயிடுது அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாச்சும் 2 வகையான ஹார்மோன் ஃபீமேல்ல இருக்கும், ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். இது 2 பேலன்ஸ்டா சுரந்தா மட்டும்தான் நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளும் கரெக்டா இருக்கும், நம்ம கருமுட்டை வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸோ இதுல இம்பேலன்ஸ் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸ்ட்ரஜன் அதிகமா சுரக்கும், கருமுட்டை வந்து வெளியாகாம இருக்கும்போது ப்ரொஜெஸ்டரான் சுத்தமா உடம்புல இருக்காது. ஸோ ஈஸ்ட்ரஜனோட டாமினன்ஸ்னால கர்ப்பப்பையோட உள் சுவர் அதிக தடிமன் அடையுமே தவிர அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் மூலமா வெளியேறது, சுத்தமா வெளியேற வரைக்கும் உங்களுக்கு நாட்கள் 7 நாள் 8 நாள், ஏன் 20 நாள், ஒரு மாசம் வரைக்கும் கூட ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ்னால இது ஏற்படுது. அதுவும் இளம் வயது பெண்கள்ல இது ஒரு மெயின் காரணம். ஸோ இதே மாதிரி ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ்னால தான் பிசிஓடியும் ஏற்படுது. இத்தகைய பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சரியா இருக்காது. மேலும் ப்ளீடிங் ஹெவியா இருந்துட்டே இருக்கனால அவங்களால அந்த ஓவுலேஷன் டைம் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது அல்டிமேட்டா எங்க போய் முடியும்னா குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டியில கொண்டு போய் முடியுது. இதே இது 40 to 50 வயசு பெண்கள் இது மெயினா ஏன் ஏற்படுது அப்படின்னா, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கட்டிகள், அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தசைநார் கட்டி. சில பேருக்கு அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அது வந்து என்னன்னா, கர்ப்பப்பை சுவர்ல இருக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து அதிகமா வளர்ச்சி அடைகிறனால இது வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்க லேடிஸ்க்கு ஏற்படும். இவங்களுக்கு இந்த ரீசன்ஸ்னால வந்து உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் ஏற்படும். ஸோ இது மெனோபாஸ் ஆன பிறகும் சரி, சில பேருக்கு 2 years ஆயிடுச்சு எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, ஆனா 2 years கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் மெனோரேஜியா தான். இது கர்ப்பப்பை கட்டினால வரும். இது ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா உடனே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப தாங்க முடியாத வலி, இல்ல கர்ப்பப்பை ரொம்ப வந்து புண்ணாயிருச்சு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். பட் வேற எந்த காரணம் கொண்டு ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா அதோட பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் தீவிரமா இருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு 70 வயசுல ஏற்படக்கூடிய உடல்நல குறைகள் எல்லாமே உங்களுக்கு 40-50 வயசுல ஏற்படும். எலும்புகள் வந்து பலவீனமாகும். அண்ட் தென் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இன்னும் அதிகமாகி உங்களுக்கு வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இதற்கு ஒரு தீர்வு என்னன்னா, சைட் எஃபெக்ட் இல்லாம நீங்க இந்த மெனோரேஜியான்னு சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கையும் இல்ல அடினோமயோசிஸ் கர்ப்பப்பை கட்டிய சரி பண்ணணும்னா சித்தால நிறைய மருந்துகள் இருக்கு. அதிக இரத்தப்போக்கு நீங்க முதல்ல வந்து வீட்டிலேயே ஒரு சின்ன ரெமடி மூலமா சரி பண்ணலாம். வாழைத்தண்டு எடுத்து சாறு எடுத்து ஒரு 50 ml அளவுக்கு வெறும் வயிற்றுல 3 வேளையும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளையே இந்த அதிக இரத்தப்போக்கு வந்து குறையும். இதை தவிர்த்து துவர்ப்பு செய்கை உள்ள உணவுகள் நிறைய நீங்க எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எடுக்கிறதோட நாவல் குட்டையை வந்து சூரணம் பண்ணி நீங்க சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி அத்திப்பட்டையும் அரச மரத்து பட்டையும் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சாலும் இந்த துவர்ப்பு செய்கையினால ஹெவி ப்ளீடிங் நிற்கும். ஸோ இதையும் மீறி உங்களுக்கு ப்ளீடிங் இருந்ததுன்னா நீங்க ஒரு சித்த மருத்துவரை அணுகலாம். சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் வந்து இந்த அதிகுருதி போக்குன்னு சொல்லக்கூடிய பெரும்பாடுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. சங்கு பஸ்பம், பவள பஸ்பம், அசோகப்பட்டை சூரணம் போன்ற சதாவேரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான்ல நெய் இல்ல லேகியம் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது மெனோரேஜாக்கு நல்ல தீர்வு, எந்த சைட் எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.